ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுடன் நான் வந்து இன்றைக்கி பாசி பருப்பில் எப்படி சாம்பார் வைக்கிறதுன்ட்டு செய்ய போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் இல்லைன்னா ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து நான் வந்து 2 டைம் நல்லா தண்ணியில் அலசிட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். லைட்டாக கொதி ஸ்டார்ட் ஆனதும் 1 ஸ்பூன் ஜீரகம், நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி இது எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் கலந்துக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெந்தாலே போதும். நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. உப்பு கலந்துக்கோங்க, தேவையான கடைசியாகவும் கலந்துக்கலாம், இல்லை வேணும்னாலும் வேக வைக்கும் போதும் நம்ம கலந்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிருக்கும். அப்படி மசியலை அப்படின்னா ஒரு மத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. எப்பயும் போல் ஒரு தாளிப்புங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம குக்கர்லேயும் சேம் ப்ராசஸ் தாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு விசில் ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு இறக்குனாலே போதும். நம்ம மசிக்கவே தேவையில்ல, அதுவே நல்லா மசிஞ்சிருக்கும் குக்கரில் வச்சிங்கன்னா. நான் வந்து வழக்கமாக இந்த சாம்பார் வந்து சட்டியில் தான் வைப்பேன். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி வந்து தூவி இறக்கிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.